ரெண்டு விஷயமான கருத்து பேசப்படுது சார். இந்த சிபிஐயில் இவங்க மேலேயே தாவேக்காவினர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப திமுகவை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் இங்கேயே இருந்திருக்கலாம், வழக்கம் போல் திமுக குறை சொல்லிட்டு இருந்தால் கூட களத்தில் ஒரு மைலேஜ் ஏற்பட்டிருக்கும், நீங்கள் சிபிஐ நம்பினது இப்போ உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகிடுச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் நீங்கள் சிபிஐ போனால் விஜய் தரப்பை காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ அப்படியா நடக்குது, விஜய் தரப்பு மேலே தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதிலேயே தெரியுது சிபிஐ எவ்வளோ நேர்மையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, அதாவது நிறையா வழக்குகளில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. பல்வேறு வழக்குகளை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. உதாரணம் பல வழக்குகளை நம்ம கோடிட்டு காட்ட முடியும். எல்லா வழக்கு சில வழக்குகள் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் விசாரணை முடிஞ்சு இன்னும் தீர்ப்பே வராமல் இருக்குது. எப்போ அவங்க இந்த விசாரணையெல்லாம் முடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை மற்ற வழக்குகளை 6 மாதத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற வரையறையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி ஹைகோர்ட்டு சொன்னது பிறகு கூட முடிக்கப்படாமல் பல வழக்குகள் இருக்குது. இப்போது அவங்களுக்கு என்னென்னா சாட்சிகளை கைப்பற்றுறதுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படுது. நிறையா சாட்சிகள் இடம் பெயர்ந்துருவாங்க, சில பேர் இறந்து போயிடுவாங்க. அதனால் அவங்கள நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு அதை அந்த பாக்ஸில் ஏற்றி கூண்டில் ஏற்றி அவங்கள குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறது பெரிய சிரமம். பல பேர் இல்லாமல் போயிடுவாங்க, அட்ரஸ் மாறி போயிடுவாங்க, ஊர் மாறி போயிடுவாங்க. அவங்களாம் பிறகு சாட்சியாக மாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதை நேர்மையான முறையில் எந்த துறையும் செய்யணும். இப்போ சிபிசிடியாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, எஸ்ஐடியாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி காவல்துறையாக இருந்தாலும் சரி, நியாயமான முறையில் நம்பகத்தன்மையான முறையில் ஒரு பக்கச்சாய்வு இல்லாமல் இம்பார்ஷியலாக செய்கிறோம். ஆனால் இதை இயக்கக்கூடிய அரசுகள் நியாயமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சிபிஐ முழுக்க முழுக்க இந்திய ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா பல தரப்பினர் சொல்கிறாங்க. பல பத்திரிகைகள் பலவரவாக நீதிமன்றங்களே அதை கேஜெட் பேரட்னு சொல்கிறாங்க. ஆமாம், கேஜெட் பேரட்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி, அதுதான் கேஜெட் பேரட். கேஜெட் பேரட் வாட்ஸ் மீன் பை கேஜெட் பேரட்னா அது கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி தான், நத்திங்லெஸ் நத்திங், அதுக்கு மேலே உண்மை கிடையாது. அந்த கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக இருக்கிறது அந்த விமர்சனத்தில் கேஜெட் பேரட்ன்றது சுப்ரீம் கோர்ட்டும் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் இருக்குது. அவங்களும் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ சிபிஐ கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக தான் இருக்குது. யார் அந்த கூண்டை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கு, யூனியன் ஆஃப் இந்தியா வச்சுருக்கு, இந்திய ஒன்றிய அரசு வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்திய ஒன்றிய அரசு சிபிஐயை தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. தன்னிச்சையாக செயல்பட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.